நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. அன்பார்ந்த ஜாஷ்வா டிவி நேயர்களுக்கு ஆண்டவரும் உலக இரட்சகருமாம் இயேசு கிறிஸ்துவின் ஈடேற்ற நாமத்தினாலே அன்பின் சமாதான வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இந்த நற்செய்தி நேர பகுதிக்கு நியாயாதிபதி இயேசு ஊழியத்தின் சார்பாக உங்கள் அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றேன். கர்த்தர் நிறைவான பலினால் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது இந்த நற்செய்தி நேர பகுதி வாயிலாக கர்த்தர் நம்மோடு கூட என்ன பேசப் போகிறார் என்பதனை கேட்பதற்கு முன்பாக ஒரு விஷயம் அப்படியே தலைகளை தாழ்த்தி அவரை நோக்கி பார்ப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இரவு வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே, நீர் பேசுகிற தேவனாக இருக்கின்றீர். ஆண்டவரே, உம்முடைய அந்த மெல்லிய சத்தத்தினால் எங்களோடு கூட இடைபடும். நீர் பேச விரும்புகிறதை ஆண்டவரே, நீர் எங்களிடத்தில் எதிர்பார்க்கிற காரியத்தை என் தேவனீர் வெளிப்படுத்தும்படியாக ஜபிக்கிறேன். உம்முடைய கரத்தில் முற்றிலுமாக தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக கூடியிருக்கிறோம். அவருடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆயத்தமாக இருக்கிற உங்களுக்கு பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளில் கர்த்தர் நமக்கு பேசுகிற வார்த்தை யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம். அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 1ஆம் அதிகாரம், அதில் 12ஆம் வசனம் உங்களுக்காக வாசிக்கின்றேன். யாக்கோபு 1ஆவது அதிகாரம் 12ஆம் வசனம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். கர்த்தர் தம்மிடத்தில் யார் அன்பு கூறுகிறார்களோ, யார் தம்மிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக நம்மிடத்தில் நேசமாய் இருக்கிறார்களோ அவர்களுக்காக வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடம், அந்த கிரீடமானது எப்பொழுது நித்தியமாக நம்முடைய தலையில் இருக்கும்படியான ஒரு கிரீடம், அவரோடு கூட ஆளுகை செய்யக்கூடிய ஒரு கிரீடம். அந்த ஜீவ கிரீடத்தை வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாராம் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு யார் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் அன்பாய் இருக்கிறார்களோ, யார் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் ரொம்ப மிகவும் நெருக்கமாக இருக்கிறார்களோ, அவர் என்ன சொல்கிறாரோ அவருடைய சித்தத்தின்படி செய்கிறவர்களாக, அவரோடு கூட இணைந்து நடக்கிறவர்களாக, அவரோடு கூட இணைந்து பாடுபடுகிறவர்களாக இருக்கிறார்களோ, அந்த அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். நான் ஜீவ கிரீடத்தை உங்களுக்கு தருவேன். ஜீவ கிரீடத்தை தரும்படியாக கர்த்தர் நம்மிடத்தில் விரும்புகிறார். நம்ம கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறோமா? கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்றால் நாம் அவருடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். அவரிடத்தில் கேட்டு கொண்ட கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். அவருடைய வசனத்தை கை கொள்ள வேண்டும். 3 காரியங்களை செய்கிறவர்கள் தான் தேவனிடத்தில் அன்பாய் இருக்கிறார்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவே இந்த வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். அப்படி அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடக்கிறவர்கள், அவரோடு கூட இசைந்து நடக்கிறவர்கள், அவரிடத்தில் பேசுகிறவர்கள்,
அவரிடத்தில் பேசி அவர் என்ன செய்ய சொல்கிறாரோ அதை மாத்திரம் செய்கிறவர்கள், இப்படிப்பட்டவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஜீவ கிரீடம். ஆனால் அதற்கு முந்தின பாகம் சொல்கிறது, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு அந்த ஜீவ கிரீடம் கிடைக்கும். அப்போ அதற்கு முன்பாக கிறிஸ்துவினிடத்தில் அன்பா இருக்கிறவர்களுக்கு சோதனை உண்டு, பரீட்சை உண்டு. எந்த ஒரு இடத்திற்கு போனாலும், எந்த ஒரு வேலைக்கு போனாலும் அதற்கு தகுதி இருக்கிறதா என்று பரீட்சை பார்த்து அவர்களை தெரிந்தெடுத்து அந்த வேலையில் அமர்த்துவார்கள். அந்த காரியங்களை செய்வதற்கு அவர்களிடத்தில் ஒப்பு கொடுப்பார்கள். அப்படி என்றால் ஜீவ கிரீடம், நித்தியமாக கொடுக்கக்கூடிய ஜீவ கிரீடத்தை கொடுப்பதற்கு கர்த்தர் சோதனையை செய்கிறார். ஒரு மனிதனிடத்தில் யார் அவரிடத்தில் அதிகமாக அன்பு கூறுகிறார்களோ அவர்களுக்கு சோதனை வருகிறது. அந்த சோதனை எப்படிப்பட்ட சோதனையாக இருக்கிறது? ஒருவேளை நம்ம நினைக்கலாம், ஆண்டவர் எனக்கு இந்த சோதனையை கொடுத்துட்டார், அந்த சோதனையை கொடுத்துட்டார். ஆனால் எல்லாமே கர்த்தர் கொடுக்கக்கூடிய சோதனையாக இருக்க முடியாது. 13ஆம் வசனம் சொல்லுகிறது, சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அப்போ ஒரு பொல்லாப்பால் அவர் சோதிக்க போவது கிடையாது. ஒரு தீய இதால நம்மளை கஷ்டப்படுத்தி வேதனைப்படுத்தி அவர் நமக்கு சோதனை கொடுக்க போவது கிடையாது. சோதனை அப்போ எப்படி வரும்? பரிசுத்தத்தில் வரும். அவருடைய கட்டளைகளை கை கொள்ளும் போது பிறரிடத்தில் அன்பா இருக்கணும். அப்படி அன்பா இருக்கக்கூடிய பட்சத்தில் பிரச்சனைகள் வரும். அப்படிப்பட்ட பிரச்சனைகள், அப்படிப்பட்ட சோதனைகள் தான் கர்த்தர் கொடுக்கிற சோதனை, விசுவாச பரீட்சை என்று கூட சொல்லலாம். அப்போ பரிசுத்தத்தில் நம்ம சோதிக்கக்கூடிய காரியங்கள், யோசேப்பை குறித்து பார்க்கிறோம். அவன் தனியாக இருக்கிறான், வீட்டை விட்டு வெளியே வந்து விட்டான், அவனுடைய தகப்பனார் இவன் மரித்து போய்விட்டான் என்று சொல்லி நினைத்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் இவன் ஒவ்வொரு கட்டமாக ஒவ்வொரு இடத்திற்கு போயிட்டு இதிலிருந்து தப்ப முடியாத ஒரு சூழ்நிலையில் வந்து கடைசியில் போர்த்திபாருடைய வீட்டிற்கு வருகிறான். அங்கு நல்ல செழிப்போடு அவன் காரிய சித்தி உள்ளவனாக இருக்கிறதுனால அவனுடைய தலைவன் போர்த்திபார் சொல்றான், இந்த வீட்டில் எல்லாவற்றையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன், எல்லாவற்றையும் நீ விசாரித்துக்கொள், மனைவியை தவிர. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எதை அவனுக்கென்று அவன் கொடுக்கவில்லையோ, எதை அவனுக்கு முற்றிலுமாக விலைக்கு வைத்திருந்தானோ அதன் மூலமாகவே பாவம் வருகிறது. மனைவியை தவிர வேற எல்லாவற்றையும் அவனுக்கு அதிகாரியாக வைத்திருந்தான். ஆனால் யார் இவனுக்கு அதிகாரியாக யாருக்கு இல்லையோ அந்த மனைவி இவனிடத்தில் பாவம் செய்யும்படியாக வரும்பொழுது வஸ்திரத்தை உதறி போட்டுவிட்டு என் தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்வது எப்படி அப்படின்னு விலகி ஓடினான். அதுதான் அவனுக்குள்ளாக கர்த்தர் கொடுத்த சோதனை. அது சோதனை என்று சொல்ல முடியும். அதிலிருந்து, அந்த பரிசுத்தமான வாழ்க்கையிலிருந்து நான் தவறு செய்ய மாட்டேன் என்று சொல்லி அவன் விலகி ஓடி இருந்தது நிமித்தமாக அவன் பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் உயர்த்தப்பட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். அவன் ஒரு கிரீடத்தை பெற்றுக்கொண்டான். இந்த உலகத்தில் பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் அவன் அதிகாரியாக, ஒரு கைதியாக கொண்டு வரப்பட்டவன், சகோதரர்களால் வெறுக்கப்பட்டு கொலை செய்ய நினைத்தவன், அங்கிருந்து அவன் காப்பாற்றப்பட்டு விற்கப்பட்டவன், சிறைச்சாலையில் இருந்தவன். அவனுக்கு கர்த்தர் உயர் பதவியை கொடுக்க முடியும் என்றால் அந்த ஆவிக்குரிய நித்தியமாக ஜீவ கிரீடத்தையும் கொடுக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார். அப்படி என்றால் நமக்கு சோதனை என்பது அப்படிப்பட்ட சோதனையாக இருக்கும். யோபை சோதித்தார். யோபு எல்லாவற்றையும் இழந்து போனான், பிள்ளைகளை இழந்து போனான், சொத்து எல்லாவற்றையும் இழந்து போய் தன்னு மேலும் வியாதியோடு இருந்து கொண்டிருந்தான். அந்த சமயத்திலையும் அவன் கர்த்தரை முறுமுறுக்கவில்லை, கர்த்தரை மறுதலிக்கவில்லை. அவன் விசுவாசத்தில் நிலைத்திருந்தது நிமித்தமாக அவனுக்கு இரண்டத்தனையான ஆசீர்வாதத்தை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதித்தார்.
அதே போல் அதுதான் நமக்கு வரக்கூடிய சோதனையை தவிர மீதி பொல்லாப்பாக எந்த சோதனையும் இருக்காது என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்போ என்ன சோதனை, மற்ற சோதனைகள் வருகிறதே, அது எப்படி வருகிறதாம்? வசனம் சொல்கிறது, அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே, நான் என்னுடைய தவறினாலே, என்னுடைய ஆசை இச்சைகளினாலே நான் சோதிக்கப்படுகிறேன். அப்படி சோதித்து அதில் சிக்குண்டு போய் கிடக்கிறவர்கள் அவர் கர்த்தர் உதவி செய்ய முடியாது. அது கர்த்தர் கொடுக்கிற சோதனை அல்ல. அவர்களுக்கு அந்த வாடாத ஜீவ கிரீடம் கிடைக்காது. கர்த்தர் கொடுக்கிற சோதனையில நிலைத்து நிற்க வேண்டும். அப்படிப்பட்ட சோதனை எப்படி அதில் நிலைத்து நிற்கிறவர்களுக்கு மாத்திரமே கிடைக்கும். அப்போ அவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுப்புண்டு போகிறான். அப்போ அந்த சுய இச்சையினாலே இழுப்புண்டு போகிறவர்கள் கர்த்தர் தெரிந்து கொள்ளப்பட்ட, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ராஜாவினுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் என்று பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, சவுலை கர்த்தர் சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுவிக்கிறார். ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த சவுலுடைய வாழ்க்கை நன்றாக போய்கொண்டிருக்கிறது. ஆனால் அதே சவுல் ராஜாவை கர்த்தர் வெறுக்கிறார், கர்த்தர் அவனை புறந்தள்ளுகிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அது 1 சாமுவேல் புஸ்தகம் 15வது அதிகாரம் அதில் 26வது வசனத்தில் சாமுவேல் சவுலை பார்த்து, நான் உம்மோட கூட திரும்பி வருவதில்லை, கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தீர், நீர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இராதபடிக்கு கர்த்தர் உம்மையும் புறக்கணித்து தள்ளினார் என்றான். கர்த்தர் உம்மையும் ராஜாவாக இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஏன்? கர்த்தர் தான் அபிஷேகம் பண்ணுவித்தார். அவனை கழுதையை தேடித்தான் போய்கொண்டிருந்தான். அவனைத்தானே கர்த்தர் எடுத்து கொண்டு வந்து ராஜாவாக சமஸ்த இஸ்ரவேலுக்கும் அவர் அமர்த்தினார், அபிஷேகம் பண்ணினார். பின்ன ஏன் அவனை புறக்கணித்து தள்ளினார்? அவனிடத்தில் இருந்த குறை என்ன? அவன் எந்த சோதனையில அவனால் நிலைத்து நிற்க முடியவில்லை? அவன் விழுந்து போன காரியங்கள் என்ன என்று சொல்லி நம்ம பார்த்தோமே என்றால் 1 சாமுவேல் புஸ்தகம் 14வது அதிகாரம் அதில் 52வது வசனத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் 14ஆம் அதிகாரம் 52வது வசனத்தில், சவுல் இருந்த நாளெல்லாம் பெலிஸ்தரின் மேல் கடினமான யுத்தம் நடந்தது. சவுல் ஒரு பராக்கிரமசாலியாகிலும் ஒரு பலசாலியாகிலும் காணும்போது அவர்கள் எல்லாரையும் தன்னிடமாக சேர்த்து கொள்ளுவான். யுத்தம் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த எதிரிகளிடத்தில் யார் பலசாலிகளாக இருக்கிறார்களோ, யார் பலவான்களாக இருக்கிறார்களோ, யார் புத்திசாலியாக இருக்கிறார்களோ அவர்களை என்ன செய்வானான்? தன்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவான். ஏன் தன்னிடத்தில் சேர்த்து கொள்ளுகிறவனாக இருக்கிறான்? தன்னுடைய படையை பலப்படுத்த வேண்டும். தன்னோடு கூட இருக்கிற யுத்த வீரர்களை காட்டிலும் பலசாலிகளாக இருக்கிறவர்கள், அவர்களை நான் என்னோடு கூட வைத்துக் கொண்டேன் என்றால் என்னுடைய ராஜ்யபாரம் நிலைப்படும். என் மேலே யார் யுத்தத்திற்கு வந்தாலும் என்னை ஜெயிக்க முடியாது, என்னால் ஜெயம் பெற முடியும் என்று சொல்லி தன்னுடைய படையை பலப்படுத்துவதற்கு, தன்னுடைய படையை நம்பி, மனுஷர்களை நம்பி, மனுஷர்களுடைய பலத்தை நம்பி, அவன் சுய பலத்தை நம்பி இருந்து கொண்டு இருப்பதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு பிரியமில்லாதது தன்னுடைய சுய பலத்தை. கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணுவித்திருக்கிறார், நான் கர்த்தருக்கு பிரியமானவனாக இருக்கிறேன், அவர் என்னை அபிஷேகம் பண்ணி அவர் என்னை ராஜாவாக வைத்திருக்கிறார், அவர் என்னை வழி நடத்துவார் என்று சொல்லி கர்த்தரிடத்தில் எதையுமே கேட்காமல் தன்னுடைய படையை தான் பலமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி, சுய பலத்தோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி அவன் விரும்பி செய்தான். அது நிமித்தமாக அவனுடைய ராஜ்யபாரத்தை இழக்க நேர்ந்தது. சிம்சோனை குறித்து பார்க்கிறோம். சிம்சோனுடைய வாழ்க்கையில் நியாயாதிபதி புஸ்தகத்தில் நம்ம பார்த்தோம் என்றால், சிம்சோன் தன்னுடைய தலை மயிரில் தான் என்னுடைய பலன் இருக்கிறது, அதுதான் என்ன பலன் இருக்கு, அதான் எனக்கு பலனாக இருக்கிறது, நான் அதை வைத்துத்தான் என்னால் முன்னேறி செல்ல முடியும், அதை வைத்துத்தான் நான் எல்லா பலத்தையும் செய்து கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லி அவன் செய்யக்கூடிய காரியங்கள் எத்தனையும் பார்த்தீர்கள் என்றால், அவன் நம்பிக்கொண்டிருந்தது என்னுடைய பலம் என் தலையில் இருக்கு,
இந்த ஸ்திரீ கேட்கும் பொழுது கூட அவன் சொல்லக்கூடிய காரியம் என் தலைமயிரில் இருக்கு இதையே சொல்லி கொண்டிருந்தான். ஆனால் அதை ஒன்றை மறந்து விட்டான். தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற பலம், அது தலைமுடி என்பது அது ஒரு பெயருக்கு இருக்கிறது. ஆனால் கர்த்தர் எனக்கு கொடுத்ததுதான், அந்த பலத்தில் தான் நான் இருந்து கொண்டு இருக்கிறேன். எனக்கு ஒரு வேலையை கொடுத்திருக்கிறார், எனக்கு ஒரு பணியை கொடுத்திருக்கிறார். நான் தேவனுடைய சித்தத்தை செய்ய வேண்டும். பெலிஸ்தர் கையில் இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை நான் விடுவிக்க வேண்டும். அதற்காகத்தான் எனக்கு இந்த பலத்தை கொடுத்திருக்கிறார் என்பதை முற்றிலுமாக மறந்தவனாக தன்னுடைய பலம், என்னுடைய பலம் தலைமுடியில் இருக்கு, என் பலம் தலைமுடியில் இருக்கும் என்று சொல்லி அவன் சொல்லிக் கொண்டிருந்தான். ஒரு நாள் வந்தது, முற்றிலுமாக அவனுடைய தலைமயிர் சிரைக்கப்பட்டு, அதே போல அவன் எதை சொன்னான், என் தலைமுடியில் தான் என் பலம் இருக்குன்னா, அதே போல அந்த தலைமுடி சிரைக்கப்பட்ட உடனே அவனுக்கு ஒரு பலமும் இல்லாமல் போய்விட்டது. அவன் 2 கண்கள் பிடிக்கப்பட்டவனாக வேடிக்கை பொருளாக மாற்றப்பட்டு கடைசியில் மனம் திரும்பினான். மனம் திரும்பும் பொழுது கர்த்தருடைய சமூகத்தில் கேட்ட அந்த ஒரு விஷயம், என்னை மன்னியும். அந்த தூணுக்கு இடையிட்டு நின்று எல்லா தூணையும் இடித்து தள்ளி எல்லாரையும் கொன்று போட்டான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். தேவனுடைய திட்டம் நிறைவேறிற்று. ஆனால் இவனுடைய வாழ்க்கை அந்த ஜீவ கிரீடத்தை இழந்து போனான். அவருடைய ஜீவனை இழந்து போனான். தேவ திட்டம் நிறைவேறினது என்னமோ உண்மை, ஆனால் அவனால் அந்த கிரீடத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. அவனால் அந்த இருந்து வாழ்க்கை முழுவதுமாக வாழ முடியவில்லை. அசிங்கப்பட்டு கேவலப்பட்டு அவன் மரிக்கக்கூடிய ஒரு சூழலை தன்னுடைய சுய பலத்தினால் ஓடினது நிமித்தமாக கர்த்தர் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படியாக அவர் பைத்தியங்களை தெரிந்து கொண்டார். அவர் பலவீனனை தெரிந்து கொண்டு பலமுள்ளவனாக மாற்றுவதற்கு அவரால் முடியும். எனவே முதலாவது இவன் சவுலுடைய காரியம் சுய பலத்தை நம்பி இருப்பதனால, நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் என்னை பலப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஓடினது நிமித்தமாக அவனுடைய வாழ்க்கை சரிவை நோக்கி சென்றது. அவன் புறந்தள்ளப்பட்டவனாக அவனுடைய வாழ்க்கை இருந்தது. 2வது பார்த்தீர்கள் என்றால் 1 சாமுவேல் புஸ்தகம் 15வது அதிகாரத்தில் அதில் 9வது வசனம், 1 சாமுவேல் 15:9, சவுலும் ஜனங்களும் ஆகாகையும் ஆடு மாடுகளின் முதல் தரமானவைகளையும் 2ஆம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்தான். எல்லாவற்றையும் கர்த்தர் அங்கு 3வது வசனத்தில் தெளிவாக சொல்லியிருக்கிறார். இப்போதும் நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகங்களையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவாய் என்கிறார் என்று சொன்னான். தெளிவாக கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு அமலேக்கரை முற்றிலுமாக அழித்து போட வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த வார்த்தைக்கு செவி கொடாதபடிக்கு நல்ல பொருட்களை, நல்ல காரியங்களை அவன் தனக்காக எடுத்துக்கொண்டான். அவனுக்கு மனசு இல்லை, இதை அழித்து போடக்கூடாது, இந்த பொருளை அழித்து போட்டக்கூடாது, இது முதல் தரமானவைகள், இது 2ஆம் தரமானவைகள், இவைகள் என்னுடைய வாழ்க்கையில் இருந்ததுன்னா என் வாழ்க்கை செழிக்கும் என்று சொல்லி பொருளாசையில் விழுந்து போனான். கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு முதலாவது அவனுடைய சுய பலம் தடையாக இருந்தது. 2வது அவனுடைய பொருளாசை அவதற்கு தடையாக இருந்தது. வேதத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 26வது வசனத்தில் கேயாசியை குறித்து பார்க்கிறோம். அங்கு எலிசா சொல்லும் பொழுது சொல்லுவார், இது என்ன காலமப்பா, இது திராட்சை தோட்டத்தையும் ஒலிவ மரங்களையும் ஒலிவ தோப்புகளையும் இதெல்லாம் வாங்குவதற்கு இது ஒரு காலமா, இது என்ன காலமாக இருக்கிறது, எந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பொருளாசனையானது ஒரு மனிதனுடைய கர்த்தர் கொடுத்திருக்கிற காலம் என்ன காலம், இந்த காலத்தில் நான் என்ன வேலையை செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு காரியத்தை மறக்க பண்ணிவிடும். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பண ஆசை கர்த்தருடைய நோக்கத்தை மறக்க அடித்து விடும். 2வது அனனியா சப்பீராளை பார்த்து கர்த்தரிடத்தில் பொய் சொல்லக்கூடிய காரியம், கர்த்தரிடத்தில் வஞ்சனை செய்யக்கூடிய காரியம் வந்துவிடும். அடுத்து யூதாஸ் காரியத்தை குறித்து பார்த்தீர்களே என்றால் அவன் இயேசுவை மறுதலிக்கிறவனாக இருக்கக்கூடிய காரியத்தை பார்க்க முடிகிறது. பண ஆசையின் நிமித்தமாக
அடுத்து நீங்கள் பிலேயாமை குறித்து பார்த்தீர்கள், கர்த்தருடைய பிள்ளைகளை சபிக்கும்படியாக அவன் தயாராகிவிட்டான். அப்படி என்றால் ஒரு பொருளாசை தேவ திட்டத்தை மறக்க பண்ணிவிடும். நான் என்ன செய்ய வேண்டும் என்கிற காரியத்தை மறக்க பண்ணிவிடும். இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்க பண்ணிவிடும். இப்படிப்பட்ட சூழ்நிலையை பொருளாசை செய்து விடுவது நிமித்தமாக அந்த சவுலுக்குள்ளாக இருந்தது. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. தீமைகள்லாம் அவனுக்குள்ளாக வந்ததுனால கர்த்தர் அவனை புறந்தள்ளினார் என்று சொல்லி நம்மால் பார்க்க முடிகிறது. 2 காரியத்தை பார்த்துருக்கிறோம். ஒன்று, சுயபலம். நம்முடைய வாழ்க்கையில் சுயபலத்தை நம்பி இருக்கிறோமா, கர்த்தரின் பலத்தை நம்பி இருக்கிறோமா? கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாக இருங்க. கர்த்தரிடத்தில் எதை நாளில் சொல்லுங்கள். உங்கள் பிரச்சனைகள், கவலைகள் எல்லாவற்றையும் கர்த்தரிடத்தில் வைத்து விடுங்கள். அவர் உங்களை ஆதரிப்பார். சுயபலத்தில் வேண்டாம், அங்கும் இங்கும் ஓட வேண்டாம். அங்கே போய் மனிதரை தேடி மனிதர் பலத்தில் நம்ம வாழ வேண்டும் என்று சொல்லி மனிதர்களிடத்தில் உதவி கேட்டு போவதை விட கர்த்தரிடத்தில் உதவி கேளுங்கள். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய உண்மை உள்ளவராக இருக்கிறார். பொருளாசை வேண்டாம், பணாசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. அது நம்மை கர்த்தரிடத்தில் பிரித்துவிடும். தேவ திட்டத்தை மறக்க பண்ணிவிடும். நம்ம செய்யக்கூடிய காரியங்களை மறக்க பண்ணிவிடும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாகவே எழும்ப பண்ணிவிடும். எனவே இதெல்லாம் விட்டுவிட்டு நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக அந்த சோதனைகளை எல்லாம் சகித்து நம்முடைய சுய இச்சையினால இழுத்து சோதிக்கப்பட்டு விடாதபடிக்கு கர்த்தர் கொடுக்கிற சோதனையை நாம் செய்தோம் என்றால் அவர் சோதனையோடு கூட தப்பித்துக் கொள்ளக்கூடிய ஒரு இருதயத்தையும் அவர் தந்து விடுவார். அதற்குரிய பலனையும் அவர் தந்து விடுவார். எனவே அப்படிப்பட்ட சோதனைகளை நம்ம ஜெயித்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அப்படியே தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். தகப்பனே, நீர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஒவ்வொருவருக்கும் கிரியை செய்வீராக, கிருபை செய்வீராக. தகப்பனே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. யாரிடத்திலும் அந்த சுய பலத்தில் இதுவரைக்கும் ஓடிக்கொண்டிருந்தாலும் மனித பலத்தை நம்பி இருந்தாலும் இயேசுவே அந்த எண்ணங்கள் எல்லாம் மாறி கர்த்தருக்குள்ளாக இருப்பதற்கு ஆண்டவரே நீர் கிருபை செய்யும்படியாக, உம்மை மாத்திரம் நம்பி இருக்க கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். இன்னும் பொருளாசை ஆண்டவரே யாருக்குள்ளாக இருக்க எல்லாவற்றையும் எடுத்து போட்டுவிட்டு கர்த்தர் தரக்கூடிய அந்த ஐஸ்வர்யத்தை மாத்திரம் பெற்றுக்கொள்வதற்கு என் தேவனுக்கு கிருபை செய்வீராக. ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நீர் பலப்படுத்தும், நீர் கிரியை செய்யும். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.